The Cell, Standard 6, Unit 5, Science, Term 2. பாருங்கள் இங்கே மேலே 2 பிக்சர் இருக்குது, அதை கவனித்து பாருங்கள். ஸோ observe the two pictures given above. Do you observe any similarities between them? Similarities அப்படின்னா ஒரே மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுவும் பாக்ஸாக இருக்குது, அதுவும் பாக்ஸாக இருக்குது. இப்போ எல்லோரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின், கற்பனை பண்ணி பார்க்க போகிறீங்க. பிரிக் வால், அதாவது செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு செவரை அப்படியே யோசித்து பார்க்கும்போது வாட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் தி வால்? இப்போ அந்த செவர் அவ்வளோ பெருசாக எழுறதுக்கு முக்கியமான காரணம் யார்? அந்த சிங்கிள் பிரிக் தான் இல்லையா? அப்போது எப்படி ஒரு வீடு கட்டும்போது ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி அழகாக கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலையுமே ஃபுல்லாக செல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லும் மேலே அழகாக அடுக்கி வச்சு தான் நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட அடிப்படை நம்ம பாடியோட பேசிக் பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல். லைக் த பிரிக் வால், யோர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அந்த நேம் ஆஃப் செல்ஸ். அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, என்ன சொன்னால் செல்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி செங்கல் பிரிக்குன்றமோ அது மாதிரி இதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரிக்ஸ்க்கு பேர் வந்து செல். செல்க்கு டெஃபினிஷன் பாருங்கள். செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல்னால் ஒரு உருவத்தை கொடுக்குது. ஃபங்க்ஷனல்னால் அதுக்கு உண்டான சில வேலைகளை பண்ணுறதுக்கு. இப்போ கிட்னினா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, கண்ணுனா பார்வை கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கனிசம், ஒவ்வொரு உயிரினமும் இந்த கீழே இருக்கிற பிக்சரில் பாருங்களேன். உயிரினம்னா மனிதன் மட்டும் கிடையாது, அனிமல்ஸ், ஃபாரஸ்ட், பேர்ட்ஸ், குட்டி பூச்சிங்க, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், எல்லாமே லிவிங் கிரியேச்சர்ஸ். சின்ன எறும்புலேருந்து ஆரம்பித்து பெரிய எலஃபண்ட், டினோசர் வரைக்கும் எல்லாமே ஆர்கானிசம் தான். ஸோ சின்ன எறும்புக்குமே செல்ஸ் இருக்குது, அந்த பெரிய உருவத்துக்குமே செல்ஸ் இருக்குது. ஸோ செல்லுனா என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். இந்த பேஜில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். The cell is self-sufficient to carry out all the fundamental and essential function of the organism. அந்த ஒவ்வொரு செல்லும் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக செல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த குட்டியோண்டு இடத்துலையே அது செய்ய வேண்டிய அந்த வேலைகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யும். எல்லா ஆர்கானிசம்லேயும் அதுக்குண்டான வேலையை அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின்லலாம் பார்த்துருப்பீங்க, சில தோலெல்லாம் அப்படியே வரும் இல்லையா, அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ், அதாவது இறந்து போயிட்ட செல்கள். ஸோ நம்ம பாடியை விட்டு ஒரு நாளைக்கு பல 1000 செல்கள் வந்து இறந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுவுமே இயற்கையான ஒரு விஷயந்தான். இப்போ த செல் பாருங்கள். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 1 or more cells. ஸோ எல்லா உயிரினமும் ஒரு செல்லால் இல்லைன்னா பல செல்லால் செய்யப்பட்டது. There are variety of cells types, however they all have some common characteristic features. ஸோ பல வகையான செல்கள் இருக்குது நம்மளோட உடம்புல. இப்போ கிட்னி, லங்ஸ், ஐஸ், நம்மளோட டங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்து ஒர்க் செய்யுது. ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. தே ஆல் ஹாவ் சம் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஆனால் எல்லா செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லாமே ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ செல்லை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், அதாவது பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம் சயின்ஸில். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னா நோ ட்ரூ நியூக்ளியஸ். அந்த ஒரு செல்லுக்குள்ளே எப்பவுமே நடுவில் ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து இல்லை அப்படின்னா அது ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். யாருக்கெல்லாம் வந்து நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்குது, அதாவது உண்மையான நியூக்ளியஸ் மாதிரி இருக்கோ ஆனால் உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது, யாரெல்லாம் அப்படி ப்ரோகேரியோட்டிக் பார்த்திங்கன்னா பாக்டீரியாலாம் நம்ம கண்ணுக்கு இதில் சாதாரண கண்ணுகளில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். சயானோபாக்டீரியா, ஸோ மறுபடியும் அது பாக்டீரியாவே தான். அப்போ யூகேரியோட்டிக் செல்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த செல்ஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் அனிமல் செல், பிளான்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து இந்த யூகேரியோட்டிக் செல்ஸ் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக். நோ ட்ரூ நியூக்ளியஸ், அ ட்ரூ நியூக்ளியஸ். இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். கேன் யூ சி அ செல் வித் யர் நெக்கட் ஐ? இப்போ நம்ம கையோ காலையோ கண்ணையோ பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. செல்ஸ் ஆர் வெரி மைன்யூட்,
ரொம்ப 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 சின்ன ஒரு பொருள் அது. அண்ட் செட் டு பி மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். cannot be seen. நம்மளோட கண்ணில் பார்க்க முடியாது. they can be observed only through a specialized scientific instrument called microscope. ஸோ செல்களை நீ பார்க்கணும், எந்த உயிரினத்தில் இருக்கக்கூடிய செல்களை பார்க்கணுன்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது சயின்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நீ அதை பார்க்க முடியும். அதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வந்துருச்சு. நிறைய இப்போ ஒரே செல்லை வந்து ரொம்ப பெருசாக பார்க்குற அளவுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி ரொம்ப இருக்காது. இப்போ டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. வருஷங்கள் போக போக அந்த பொருளோட தன்மையை வந்து பார்த்துட்டே வராங்க. ஸோ அந்த மேலே பிக்சரில் பாருங்கள், இது பழைய மைக்ரோஸ்கோப், பழங்காலத்து மைக்ரோஸ்கோப்ஸ். அந்த மாடல்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோடவே தெரிந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை கொண்டு போய் அங்கே மேலே வச்சு பார்க்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கீழே ஸ்லைடு வச்சுட்டாவே ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இப்போ மைக்ரோஸ்கோப்ஸ் வந்துருச்சு. இதில் ஆனியன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனியனுக்குள்ளே வெள்ளையாக ஒரு தோல் ஒன்று வரும், இல்லை அந்த பிங்க் கலரில் மேலே இருக்கிற தோல் கூட இருக்கும். அதை எடுத்து நீ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த பாக்ஸை செல் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியும். டிஸ்கவரி ஆஃப் செல். இந்த செல் அப்படின்றத முதல்ல யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ராபர்ட் ஹூக் சார் தான் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு இங்கிலீஷ் மேன். இவர் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். இன்வென்டர்ன்றது புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க, அவங்க இன்வென்டர். மேத்தமெட்டிஷியன் மேக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கவங்க. சயின்டிஸ்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை வெளியே கொண்டு வரவங்க. ஸோ இத்தனை கேரக்டர்ஸுமே அவர் ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. He improved microscope which was used in those days and built up compound microscope. ஸோ இவர் என்ன பண்ணார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் செல்லை தான் கண்டுபிடிச்சாரே தவிர மைக்ரோஸ்கோப்பை இவர் கண்டுபிடிக்க கிடையாது. மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி இருந்தது, ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப்பை இவர் இப்போ டெவலப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர்லேயே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது பழைய மைக்ரோஸ்கோப், அந்த பக்கம் இருக்கிறது புது மைக்ரோஸ்கோப். அந்த பழைய மைக்ரோஸ்கோப்பை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்து இதிலெல்லாம் ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 4-5 லென்ஸ் இருக்கும். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, செல்லுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் இது இருக்கும். இது நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் இருக்குது, டீச்சர்ஸ் காட்டுவாங்க பாருங்கள். ஸோ he placed water lenses beside the microscope to focus the light from the oil lamp. ஸோ இது நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கணுன்னு நமக்கு லைட் ஃபோக்கஸ் இருந்தால் தான் நல்லா பார்க்க முடியும் அந்த செல்ஸ்லாம். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அந்த லேம்ப், எண்ணெயில் பற்ற வச்சுருக்கிற லேம்ப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் லென்ஸை வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த வெளிச்சம் வந்து அந்த வாட்டர் லென்ஸில் பட்டு அந்த பொருள் மேலே படும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியும் அந்த பொருளெல்லாம். பெரும்பாலும் அந்த வெயில் படுற இடத்துல தான் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம், நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ தட் ஏபிள் டு see the minute part of the object clearly. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன திங்ஸை வந்து இவரால் ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சுது. One day Hooke made his sections of the cork and observed them through his microscope. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் தான் இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சார். இப்போ எதையாவது அதை வச்சு செய்யணும்ல, என்னெல்லாம் செய்கிறாரு பாருங்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த ஓக் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் காட்டியிருக்கேன் பிக்சரில் மேலே. ஸோ அதுக்கு மேலே அந்த பட்டைக்கு மேலே வளரக்கூடிய அந்த ஒரு விதமான பட்டை அதுவும் தான். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணார், அது நமக்கு ஏன் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம விளையாடும் போது பேட்மிண்டன் காக்லெல்லாம் பின்னாடி இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா, சில மூடியெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க, லைட்டான மெட்டீரியல் இது. அப்போ இதை என்ன பண்ணார், ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் இப்போ வைக்கிறாரு. he observed many small identical chambers. ஐடென்டிக்கல்னால் சேம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, வித் அண்ட் ஹெக்ஸகோனல் அப்படின்னா 6 லைன்ஸ் வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உருவம். 6 லைன் வரைஞ்சா அதுதான் வந்து ஹெக்ஸகோனல் இன் ஷேப். ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ இப்போ அதை அந்த கார்க்கோட மெலிசாக ஒரு லேயர் வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த அப்படியே கீழே இருக்கிற பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், சின்ன சின்னதாக இந்த தேன் கூடு மாதிரி அப்படியே தெரியுது. 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய உருவங்கள் ஒன்றா அப்படியே பக்கத்தில் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருந்தது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆஃப்டர் தட் he saw many objects. உடனே இது மட்டும் தான் இப்படி தெரியுமா, இல்லை எல்லாமே அப்படி தெரியுமா அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு. உடனே பட்டர்ஃப்ளையோட இறக்கையை வச்சு பார்க்குறாரு, தேன்பூச்சியோட கண்களை வச்சு பார்க்குறாரு. ஸோ என்னெல்லாம் அவருக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நிறைய பொருளை அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன்ஸ் Hooke published a book named Micrographia in the year 1665.
where he first used the term cell. ஸோ இப்போ நிறைய இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு ஒரு பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு நோட்ஸாக எடுக்கிறாரு. அதை அப்படியே ஒரு புக்காக கொடுக்குறாரு. அந்த புக்கோட பேர் டைட்டில் வந்து மைக்ரோகிராஃபியா. அது எந்த வருஷம் இவர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1665 மக்கள் எல்லாம் வாங்கி அதை படிக்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாரு. புக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போது அதில் தான் வந்து இந்த சின்ன சின்ன சாம்பர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செல் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ கண்டுபிடிச்சதான் அவர் தான், பேர் வச்சதான் அவர் தான். He described the structure of tissue using the term cell. ஸோ அந்த டிஷ்யூவை பற்றி இந்த மாதிரி நிறைய செல்லெல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுக்குது அப்படின்றதையும் சொன்னார். இன் லாட்டின் the word cellular means small chamber. ஸோ இது வந்து ஒரு லாட்டின் வார்த்தை. லாட்டினில் செல்லுலா அப்படின்னா சின்ன ஒரு ரூமுன்னு அர்த்தம். சாம்பர்ன்றது குட்டி குட்டியாக ரூம். இப்போ குட்டி குட்டியாக ரூம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தானே அது. அதனால் the branch of science that deals with the structure of cell is called cell biology. ஸோ ஒரு வேளை இன் ஃப்யூச்சரில் நீ இந்த செல்லை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து சயின்ஸில் அது ஒரு பிரான்ச். ஸோ இதை பற்றின படிப்புகள் நீ படி. எல்லாரும் படிக்கக்கூடிய படிப்புகளே படிக்காமல் வித்தியாசமான படிப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி படிக்கணும். சரிங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் செல் பார்க்க போகிறோம். செல் வந்து 2 டைப். ஒன்று ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக். ஸோ ஜெனரலி செல்ஸை கிளாஸ் பண்ணிட்டு 2. ஸோ 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோகேரியோட்டிக். இட் ஹாஸ் நோ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியஸ் அதில் இருக்காது. முழுமையான ஒரு நியூக்ளியஸ் வந்து அதில் இருக்காது. கன்சிஸ்டிங் ஆஃப் நோ நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயரும் அதில் இருக்காது. another one is eukaryotic cell. It has true nucleus consisting of nuclear membrane. ஸோ இந்த யூகேரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரைனும் ஒன்று இருக்கும். ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை பற்றி இந்த பார்க்கலாம். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் மட்டுமே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா ஹேஸ் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். இந்த நியூக்ளியஸே சரியாக இருக்காது, ரியல் நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, முழுமையான நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் தான். அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தோம். கிளமைடோமோனஸ், ஸ்பைரோகேரா அப்படிலாம் நிறைய பார்த்தோம். ஸ்பைரோகேரா இல்லை, கிளமைடோமோனஸ், பாக்டீரியா அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இட் ஹேஸ் நோ ட்ரூ நியூக்ளியஸ். இதுக்கு உண்மையான நியூக்ளியஸ் வந்து இருக்காது. நியூக்ளியஸ் மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குமே, ஒரு பொருள் இருக்குமே ஒழிய நியூக்ளியஸ் இருக்காது. திஸ் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்டு. அதாவது நியூக்ளியஸ் மாதிரி ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு. இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க பாருங்கள், நடுவில் பாருங்கள் நியூக்ளியாய்டு அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. நோ நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் அரவுண்ட் திஸ் நியூக்ளியாய்டு. ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருந்தால் அந்த நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு இருக்கும். நம்ம எப்படி நம்ம உடம்பை சுற்றி தோல் போத்தப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி அது இருக்கும். ஆனால் இது உண்மையான நியூக்ளியஸ் இல்லைன்றதுனால இதுக்கு வந்து நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. தீஸ் செல்ஸ் வேர் தி ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ இந்த மாதிரி செல்கள் தான் முதல்ல நம்மளோட பூமியில் முதல் உயிரினம் உருவாகும் போது அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து இந்த வகையான செல்கள் தான். இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0.003 to 2.0 மைக்ரோமீட்டர்ஸ் இன் டயாமீட்டர். ரொம்ப 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 சின்னது மைக்ரோமீட்டர் பாருங்கள். அது டயாமீட்டர் வந்து அவ்வளோ தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எஸ்டெரிக்கா கோலை பாக்டீரியா, ஈசி கோலை சொல்லுவாங்க. அடுத்த செல்லோட டைப் வந்து யூகேரியோட்டிக் செல். ஸோ யூகேரியோட்டிக் செல்லில் ஏற்கனவே சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக்கில் நியூக்ளியஸ் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். ஆனால் யூகேரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் உண்மையான நியூக்ளியஸ் வந்து இருக்கும். செல்ஸ் ஹேவ் ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் கால்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ். முக்கியமான ஒரு வேறுபாடு இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் நியூக்ளியஸ் மாதிரி பொருள் இருக்கும், அதில் நியூக்ளியஸே இருக்கும். இட் இஸ் பிகர் than ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை விட பெருசு. இது ஆர்கனல்ஸ் பவுண்டட் பை மெம்பரைன். இதோட ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு மெம்பரைனால் இது சூழப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கை அண்ட் ஆல்கை. அனிமல்ஸ்க்கு, பிளான்ஸ்க்கு, மல்டிசெல்லர் ஆர்கனிசம்ஸ், பெரும்பாலான ஆர்கனிசம்ஸ்க்கு யூகேரியோட்டிக் செல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். ஸோ எல்லா வகையான ஆர்கனல்ஸும் இதில் இருக்கும். இப்போ 2 செல்ஸும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ அந்த 2 செல்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக்கோட ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இட்ஸ் டயாமீட்டர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 2 மைக்ரான். நம்ம பார்த்தோம் இல்லையா, 0.003 to 2.0 மைக்ரான் சொல்லி பார்த்தோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 2 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். இது வந்து 10லேருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை விட பெருசுன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் இங்கே 1 to 2 மைக்ரான், இங்கே 10 to 100 மைக்ரான்.
ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய உள்ள ஆர்கனல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த நியூக்ளியஸ் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து சுற்றி எந்த ஒரு மெம்பரைனும் இருக்காது. ஆனால் இந்த யூகாரியோட்டிக் செல்ஸில் ஒவ்வொரு தனித்தனி ஆர்கனல்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக ஒரு சில அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, அடுத்தடுத்து இதில் பார்க்கலாம் நம்ம. அப்போ அதில் அந்த ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரைன்ஸ் வந்து இதில் யூகாரியோட்டிக்ஸில் இருக்கும், ப்ரோகாரியோட்டிக்கில் இருக்காது. அதில் வந்து நீங்கள் நியூக்ளியாய்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நோ நியூக்ளியர் மெம்பரைன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் மாதிரி ஒரு பொருள் நியூக்ளியாய்டுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. ஆனால் யூகாரியோட்டிக் செல்ஸில் வந்து அது உண்மையான நியூக்ளியஸ், அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலை. நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பொருள் இருக்கும், அதோட பேர் வந்து நியூக்ளியோலை. அது வந்து ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் இல்லை. யூகாரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியோலை அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்கும். அதாவது நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு பொருள் அது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோகாரியோட்டிக்கும் யூகாரியோட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்போ பிளான்ட் செல், இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செல்லை வந்து யூகாரியோட்டிக் ப்ரோகாரியோட்டிக்னு பிரிக்கிறோம். ப்ரோகாரியோட்டிக் வந்து ரொம்ப சின்னது, யூகாரியோட்டிக் வந்து ரொம்ப பெருசு, அதை விட பெருசு. ப்ரோகாரியோட்டிக்கில் நியூக்ளியஸ் இருக்குது, இதில் நியூக்ளியஸில் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி செல்லை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிளான்ட் செல், அனிமல் செல். பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் பிளான்ட் செல், அனிமல்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் அனிமல் செல். போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ எல்லா உயிரினங்களும் செல்லால் தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ரெண்டுமே போத் செல்ஸ் ஆர் யூகாரியோட்டிக் இன் நேச்சர். ஸோ எதெல்லாம் மல்டி செல்லுலரோ அது எல்லாமே யூகாரியோட்டிக். அதனால் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே நியூக்ளியாட்டிக் தான், ஹேவிங் அ டெஃபினட் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, யூகாரியோட்டிக்னாவே உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும், டெஃபினட் நியூக்ளியஸ் அதில் இருக்கும். ஸோ பிளான்ட் செல் எப்படி இருக்கும் பாருங்கள். இட் இஸ் யூஸ்வலி லார்ஜர் இன் சைஸ். ஸோ பிளான்ட் செல் தான் வந்து பெருசாக இருக்கும், அனிமல் செல்லை விட பிளான்ட் செல் பெருசாக இருக்கும். ஹார்ட் இன் நேச்சர். நம்ம ஸ்கின் வந்து தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் மரத்தோட பட்டையை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிளான்ட் செல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், தொடுறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் செல் வால் இன் அடிஷன் டு தி செல் மெம்பரைன். ஸோ செல் மெம்பரைனுக்கு உள்ளே அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கும், அது பேர் என்னென்னா செல் வால்னு சொல்கிறாங்க. இந்த செல் வால் வந்து மனுஷனுடையோட அனிமல் செல்லில் வந்து கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அது அதோட ஸ்பெஷல். ஸோ பிளான்ட் செல் ஹேவ் குளோரோபிளாஸ்ட் விச் கண்டெயின் குளோரோஃபில். ஸோ நம்ம எல்லா பிளான்ட்டும் க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு ஆர்கனல் பொருள் இல்லை, அது ஒரு ஆர்கனல் வந்து இந்த பிளான்ட் செல்லில் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோஃபில்லும் அனிமல் செல்லில் இருக்காது, அதனால தான் நம்ம க்ரீன் கலரில் இல்லை. Plant cells have large vacuole centrioles are absent. ஸோ பிளான்ட் செல்லில் வந்து வேக்யூல், அதாவது வெற்றிடம் சொல்லுவாங்க, வேக்யூல் சொல்லுவாங்க. அந்த வேக்யூல் வந்து பிளான்ட் செல்லில் ரொம்ப பெருசாக இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் இல்லை. அதில் முக்கியமாக இது தெரிஞ்சுக்க வேண்டியது, வேக்யூல்ஸ் இதில் பெருசாக இருக்கும், அனிமல் செல்ஸில் இருக்கும், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். சென்ட்ரியோல் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இதில் சுத்தமாகவே கிடையாது, இதில் பிளான்ட் செல்லில். குளோரோஃபில்ன்ற பொருள் வந்து அனிமல் செல்லில் சுத்தமாகவே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு புரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே அனிமல் செல்லை பற்றி பார்ப்போம். அனிமல் செல்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்மாலர் தேன் பிளான்ட் செல்ஸ். ஸோ அங்கே பார்த்தோம், அது பெருசாக இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சின்னதாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஸோ ஹார்ட் ஆஸ் பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல் அளவுக்கு இது ரொம்ப ஹார்டாக, தொடுறதுக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, சாஃப்டாக தான் இருக்கும். பிளான்ட்ஸ் செல் வால் இஸ் ஆப்சென்ட், ஏற்கனவே சொல்லும். செல் வால் அதுக்கு பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்ஸில் செல் வால் கிடையாது, வெறும் செல் மெம்பரைன் மட்டும்தான் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இஸ் யூஸ்வலி ஆப்சென்ட், அதில் க்ரீன் கலர் கொடுக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் பிளான்ட் செல்லில் இருக்கும், நம்ம செல்ஸில் இருக்காது, அனிமல் செல்ஸில் இருக்காது. அண்ட் அனிமல் செல் மே ஹாவ் மெனி ஸ்மால் வேக்யூல்ஸ். ஸோ பிளான்ட் செல்லில் ஒரே ஒரு வேக்யூல் இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அனிமல் செல்லில் சின்னதாக நிறைய வேக்யூல்ஸ் இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அனிமல் செல். சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அனிமல் செல்லில் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. அடுத்தடுத்த கிளாஸஸ் நீங்கள் போகும்போது இந்த ஒவ்வொரு ஆர்கனலை பற்றியும் தனித்தனியாக படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இதை பற்றியெல்லாம் புரியும். 3-dimensional செல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒருவேளை இப்போ நிறைய இந்த 3D ஃபிலிம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, உண்மையான ஒரு பொருளோட உண்மையான உருவத்தை பார்க்கக்கூடியது தான் வந்து 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. த அபோவ் செல் ஹேஸ் 3-dimensional வியூ. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய செல் பாருங்கள், இது வந்து ஒரு 3D வியூ தான். இது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்ச மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஆனால் இது ஒரு மாதிரி அப்படியே ரியலாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுக்கு பேர் தான் வந்து 3D அப்படின்னு சொல்கிறோம். we can see the 3 sides of the cell structure. ஸோ எல்லா பக்கமும் இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்க முடியும்.
You can also view the size, shape and location of the organelles of the cells also. ஸோ இதோட சைஸ் எப்படி இருக்கும், இது ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கும், அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் எப்படி அதில் பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து நமக்கு 3D செல்ஸில் 3D பிக்சர்ஸில் நமக்கு கொடுக்கும். 3D வியூ இஸ் அப்பீலிங் பிகாஸ் இட் இஸ் மோர் லைக் ரியாலிட்டி. ஸோ இப்போ 3D வந்து ரொம்ப நிறைய அதை பற்றி நிறையா அது வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா ரொம்ப ரியலாக இருக்கக்கூடிய மாதிரியே இதோட பிம்பம் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால. In 3D we can see the entire view of the cell. It exposes the accurate size and shape and shows the correct location of the cell organelles. So 3Dயில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக அது என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், அது எப்படி அதில் ஒரு செல்லுக்குள்ளே ஒரு வேக்யூலோ ஒரு மைட்டோகாண்ட்ரியாவோ ஒரு நியூக்ளியஸோ எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக கொடுக்கக்கூடிய ஒரு வியூ தான் வந்து 3D வியூ ஆஃப் தி செல். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இது எடுத்துக்கோங்க, என்னது கவர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எய்ம் என்ன, இதோட எய்ம், இந்த ஆக்டிவிட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ரெக்டிஃபை தி வேரியேஷன் பிட்வீன் 2D ஷேப் அண்ட் 3D ஷேப். 2Dனா அதோட ஷேப் எப்படி இருக்கும், 3Dனா அதோட ஷேப் எப்படி இருக்கும் நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்கலாம். அது செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் பேக், வாட்டர், மார்பிள் பால்ன்றது கோலி, நம்ம எல்லாம் கோலி விளையாடுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இது ப்ரொசீஜர், இது எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். டேக் அ பாலித்தீன் பேக் வித் வாட்டர். ஸோ ஒரு பாலித்தீன் பேக்கில் தண்ணி எடுத்துக்கோங்க. பாலித்தீன் பேக்கிறது அது ஆர்டினரி கவர், நம்ம வீட்டில் கவர் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. புட்ட மார்பிள் பால் இன்ட்டு பாலித்தீன் பாக்ஸ். இப்போது கவரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மார்பிள் பால்ஸை போடணும். தென் ட்ரா அ பிக்சர் இன் யர் நோட் புக் அபவுட் திஸ் டாஸ்க். ஸோ இப்போ அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அதை அப்படியே வரைஞ்சி பாருங்கள் ஒரு நோட்டில். If you draw a picture in round shape, it will be called 2-dimension picture. ஒருவேளை நீங்கள் வரைகிற பிக்சர் வந்து ரவுண்டாக வரைகிறீங்க அப்படின்னா அது 2 dimension. If you draw a picture in spherical shape, it is called 3 dimension. ஒருவேளை ஸ்பெரிக்கல்னால் கொஞ்சம் அப்படி குண்டாக இருக்க மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கோலி பார்க்க எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குண்டாக ரவுண்டாக அப்படி தெரியுது இல்லைங்களா, அப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து 3 dimension. அது ஃப்ளாட்டாக தெரியும், இது கொஞ்சம் தடிப்பமாக தெரிகிற மாதிரி இருக்கும். Now you can understand your misconception. So the animal cells are spherical in shape and structure, not in the round shape. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஆனிமல் செல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடையாது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்பெரிக்கலுக்கும் ரவுண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், செல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லுக்குள்ளே ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும், நம்ம படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. அது என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் இருக்கும் அப்படின்னா பாருங்கள், செல் வால் இருக்கும். செல் வாலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, சரவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல், மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ செல்லை வந்து சுற்றி அது செல்லை சுற்றின ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுக்கும், செல்லை வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கும், அசையாமல் செய்யாமல் வளையாமல் அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த செல் வால் வந்து அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இதோட ஸ்பெஷல் நேம், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படின்றாங்க. அடுத்து செல் மெம்ப்ரெயின் ரெண்டுத்துலேயுமே இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். ஸோ செல்லை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோம். கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி செல். ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு பொருள்கள் போயின்னு வந்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மெம்ப்ரெயின், செல் மெம்ப்ரெயின். இதுக்கு ஸ்பெஷலான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் தி செல். நம்ம கேட் வழியாக தானே வீட்டை விட்டு வெளியே போகிற உள்ளே வரோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செல் மெம்பரேனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கேட் ஆஃப் தி செல். அடுத்து சைட்டோபிளாசம், வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் இன் விச் செல் பார்ட்ஸ் மூவ். சைட்டோபிளாசம் அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும், அதில் தான் எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும், பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஏரியா ஆஃப் மூமெண்ட், அதாவது அது நவுறக்கூடிய ஒரு இடம் அப்படின்றாங்க, ஏரியா ஆஃப் மூமெண்ட், அதுக்கு ஸ்பெஷலான பேர். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி ஃபார் தி செல். ஸோ செல்லுக்கு தேவையான எல்லா வகையான எனர்ஜி வந்து கொடுக்குறது மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கு ஸ்பெஷல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ பவரை கொடுக்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். ஸோ குளோரோபிளாஸ்ட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கும், அந்த குளோரோஃபில் தான் க்ரீன் கலர் கொடுக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேப்சர் தி எனர்ஜி ஆஃப் சன்லைட் அண்ட் யூஸ் இட் டு ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபார் தி செல் பை தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்டோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை இழுத்து பிடிச்சிட்டு அதை வந்து ஃபுட்டு, அதுக்கு உண்டான சாப்பாடு செய்கிறதுக்காக சாப்பாடு செய்யறதுக்கு உதவுது தான் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட்டோட வேலை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி ஸ்பெஷலான பேர் என்னென்னு ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் தி செல்.
பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இது இருக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசர் ஃபார் தி செல். அடுத்து வேக்யூல்ஸ் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபுட், வாட்டர், கெமிக்கல்ஸ். ஸோ தேவையான ஃபுட்டு, தண்ணியெல்லாம் நம்ம சேமித்து வச்சுக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா கிச்சனில், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இந்த வேக்யூல் தான் வந்து இடம். அதோட ஃபங்க்ஷன், அதுக்கு ஸ்பெஷல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் டேங்க்கில் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நியூக்ளியஸ் ஆக்ட்ஸ் as brain ஆஃப் தி செல். ஸோ நியூக்ளியஸ் எப்படி நம்மளோட உடம்பு ஃபுல்லாக பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி இது ஒரு செல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸ் தான். ஸோ பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணுது, ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி செல் ஆக்டிவிட்டீஸ். எல்லா செல்லில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளும் என்னென்ன வேலை செய்யணும், எப்பெல்லாம் செய்யணும், எப்பெல்லாம் செய்யக்கூடாது, அது எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த நியூக்ளியஸ் தான். அதுக்கு ஸ்பெஷல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நியூக்ளியஸ். அடுத்து நியூக்ளியஸ் மெம்பரைன் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த நியூக்ளியஸ், கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஆஃப் தி நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை பத்திரமா அது பார்த்துக்கிறதுக்கு அதை சுற்றி இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன பொருளெல்லாம் வரலாம், என்ன பொருளெல்லாம் வரக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நியூக்ளியர் மெம்பரைனோட வேலை. செல் மெம்பரைன் வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு என்னெல்லாம் போகலாம் வரலான்னு கண்ட்ரோல் பண்ணுது. நியூக்ளியஸ் மெம்பரைன் வந்து அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே என்னெல்லாம் உள்ளே வரலாம், என்னெல்லாம் வெளியே போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த நியூக்ளியஸ் மெம்பரைன். ஸோ இதுக்கு என்ன பேருன்னா கேட் ஆஃப் தி நியூக்ளியஸ். அது கேட் ஆஃப் தி செல், இது கேட் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை பற்றியும் அடுத்தடுத்த கிளாஸஸில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.